இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை காலத்தில் ஆடுகளுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அதை தடுக்கிறதுக்கு 3 வழிமுறைகள் சொல்ல போகிறேன். என் சேனலில் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். எப்பயுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கருத்து சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ ஆடுகளுக்கு மழை காலத்தில் என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மேய்ச்சலுக்கு போகிற ஆடு பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப பாதிப்பு ஏற்படுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ மழை காலத்தில் பார்த்திங்கன்னா சேரும் ஜகதியமாக நல்லா புல்லெல்லாம் வளர்ந்துங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா, நல்லா காடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது அது நம்மளே செருப்பு போடாமல் போனோன்னா காலில் முள் குத்தும். ஆடுகளுக்கு முள் குத்தாமல் இருக்குமா? கண்டிப்பாக முள் குத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஆடு மற்ற ஆடுகளும் மட்டும் இல்லை, இப்போ மேய்ச்சலுக்கு போகிற எந்த ஆடாக இருந்தாலும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் மேய்ச்சலுக்கு போகிறப்ப அதுக்கு காலில் முள் குத்துறது சாதாரணமாக நடக்கிற ஒன்று தான். இப்போ எங்கள் ஆட்லேயே பார்த்திங்கன்னா எல்லா ஆடும் ஒரு 10 ஆடுக்கிட்ட முள் குத்தி நொண்டிக்கிட்டே தாங்க நடக்க முடியாமல் நொண்டிக்கிட்டே வருங்க. அப்படி நொண்டிக்கிட்டே வர ஆடுகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற என்ன பாதிப்பெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் அதை தடுக்க வழிமுறைகள் என்னன்னையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காலில் முள் குத்துறது பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அதாவது இந்த பட்டை காலிலே படும் கெட்ட குழியிலே கெடுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது பார்த்திங்களா. ஒரு தடவை காலில் அடிபட்டுச்சுன்னா திரும்ப அந்த காலிலே அடிபடுமாங்க. அந்த மாதிரி இந்த ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தடவை முள் குத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப பார்த்தாலும் திரும்ப நம்ம அந்த ஆடுகளுக்கு அதே பாதிப்பு ஏற்படுதுங்க. அதை தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம அது சுத்தமாக அதை ஃபஸ்ட்டு காலை நல்லா கழுவி விட்டுக்கணுங்க. கொஞ்சம் வெதுப்பான வெந்நீர் தண்ணியாக வச்சுக்கோங்க. அதை கழுவிட்டு ஃபஸ்ட்டு முள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த முள்ளை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு புண்ணாயிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே இருக்குங்க, டோபிகோர்னு. அந்த ஸ்ப்ரேவை அடைச்சி விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா முள் மட்டும்தான் குத்தி இருக்குது, அது எடுத்தாச்சு, அது சரியாகணும்னா டெராமிஷன் ஊசி இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் போட்டுடலாங்க. போட்டுட்டா ஆடுகளுக்கு அந்த முள் குத்து அந்த வலி உடனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சரியாயிருங்க. இதுதான் ஆடு மேய்ச்சலுக்கு போகிறதுனா இந்த பாதிப்பு இந்த மழை காலத்தில் ரொம்ப இருக்குங்க. இப்போ 70 ஆடு இருக்குன்னா 70 ஆடில் கண்டிப்பாக எங்கள் ஆடில் 10 ஆடாவது முள் குத்தி நடக்க முடியாமல் அங்கே எங்கேயும் நொண்டிக்கிட்டே நிற்குங்க. ஏன் வேணால் நாளைக்கு கூட அந்த நடக்கிற வீடியோவை கூட உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். இப்போ கூட பாருங்கள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா. பாதி ஆடு நொண்டிக்கிட்டு தாங்க இருக்குங்க. இப்போ எல்லா ஆடுகளுக்கும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு ஆடுக்காக தான் பார்த்து முள்ளை எடுத்தோடனே அதுக்கு டெராமிஷன் அந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் வலி நல்லா கேட்டு அந்த முள் அந்த குத்துனது நல்லாவே ஆறி போயிருங்க. சப்போஸ் புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா டோபிகோர் அந்த ஸ்ப்ரேயை அடித்து விட்டுட்டிங்கன்னா அது புண்ணுமே நல்லா ஆறிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் அடுத்து வரப்போகிறது காய்ச்சல். இப்போ பாருங்கள் சீசன் மாற நம்மளுக்கே சளி பிடிக்கிறது, பார்த்திங்கன்னா காய்ச்சல் வருது, இதெல்லாம் இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது. ஆனாலும் ஆடு மாடு மேய்க்காமலாம் யாருமே கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆடுகளுக்கு மட்டும் காய்ச்சல் வராதா என்ன? ஆடுகளுக்கும் காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன செய்கிறோன்னா பிபிஆர் இன்ஜெக்ஷன் முன்கூட்டியே போட்டுருவோங்க. இந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடுறதுனால காய்ச்சல் சில ஆடுகளுக்கு வராமல் இருக்கலாம், சில ஆடுகளுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சப்போஸ் நம்ம முன்கூட்டியே நம்ம போட்டுட்டோம், அதாவது நம்ம ஊர்லேயே எந்த ஆடுகளுக்கும் இன்னும் வரலை, பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு எல்லா ஆடுகளுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஆடுகளுக்கும் காய்ச்சல் வராதுங்க. இது 2வது வழிமுறை. முதல் முள் குத்துறது, அடுத்து காய்ச்சல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூக்கு ஒழுகுறதுங்க. இந்த மூக்கு ஒழுகுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் போலங்க.
இந்த மூக்கொழுகுறது, இந்த பிபி இன்ஜெக்ஷன் போட்டாலே இந்த 2 அந்த காய்ச்சல் வர்றது, இந்த மூக்கொழுகுறது இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து சரியாக போயிடும். ரொம்ப பாதிப்பு ஏற்படுறது வந்து இந்த ஏன்னா இந்த மழை காலத்தில் மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகளுக்கு இந்த முள் குத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆடுக்கும் நம்ம ஒரு 10 ஒரு 70 ஆட்டில் எங்கள் கிட்ட 10 ஆடு வந்து முள் குத்தி நடக்க முடியாமல் இருக்குது. அந்த ஆடுகளுக்கு வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து இது பண்ணி டெராமிசின் ஊசி போட்டு அது டெராமிசின் ஊசி வந்து எவ்வளோ எம்எல் நான் சொல்ல பார்த்தீங்களா, ஒரு 3 எம்எல் இல்லைன்னா ஒரு 3 எம்எல் டு 5 எம்எல் வரைக்கும் வந்து அதுக்கு இன்ஜெக்ஷனில் போட்டு ஊசியாகவே நம்ம போட்டுடலாம். போட்டால் அதுக்கு வந்து நல்லாவே வந்து கேட்குங்க. இதான் நான் சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சில ஆடு வந்து ஒல்லியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி. அது எப்படி அதை வந்து தேத்துறது அப்படி சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷனும் அதை வந்து இப்போ சொல்லிடுறேன். அதாவது உங்கள் ஆடு வந்து ஒல்லியாக இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி அந்த 1 மாதம் கேப் விட்டு நீங்கள் குடற்புழு நீக்கம் அவசியம் பண்ணணுங்க. குடற்புழு நீக்கம் பண்ணாலே போதும், உங்கள் ஆடு எவ்வளோ மெலிஞ்சிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதாவது இந்த பொம்மரி ஆடாக இருந்தால் பொம்மரி ஆடை வந்து சின்ன ஆடாக இருக்கும்போதே அது சினைப்பிடிக்க விடாமல் பார்த்துக்கணுங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து ஒரு பொண்ணு மாதம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன சின்ன வயசுலேயே இப்படி குழந்தை பெற்றுட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஆடுகளும் சின்ன அந்த கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு வருஷம் 4 மாதம் கேப்பில் வந்து அது சினையாடாக ஆச்சுன்னா அதுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஆடாக வந்து வளருங்க. ஒல்லியாகவும் ஆகாது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் குடற்புழு நீக்கம் வந்து நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். போன வீடியோவில் குடற்புழு நீக்கத்துக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து எல்லாமே நாங்கள் தெளிவாக வந்து எந்த நேரத்தில் எந்த மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த மருந்து என்னன்னு சொல்லி ஷோ பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த 3 இது தாங்க, முள் குத்துறது, காய்ச்சி வர்றது, இந்த மூக்கு ஒழுகுறது, இதுதான் மழை காலத்தில் முக்கியமாக வெள்ளாடுகளுக்கு வந்து ஏற்படும். இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும், நல்லாவே வந்து ஆடு வந்து தேடிட்டு வரும். இந்த செம்பரி ஆடுக்கு பார்த்திங்கன்னா காண நோயின்னு இந்த நேரத்தில் வருங்க. அந்த இதையும் வந்து அவங்க பார்த்து சரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணும் அப்படி சொல்லிட்டு செம்பரி ஆடு வீடியோ போய் பாருங்கள். ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருப்போம். அதையும் போய் பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.